போட்டி தேர்வுக்காரங்க அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்ல குரூப் 2 குரூப் 3 இல்ல குரூப் 1 பிரிலிம்ஸ் இந்த மாதிரி எந்த விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரியான புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், அதே போல என்ன மாதிரியான வீடியோ கிளாஸஸ், என்ன மாதிரியான டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி அதுவும் ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல எப்படி ஜாயின் பண்ணி படிக்கலாம், புக்ஸ் என்ன மாதிரியான புக்ஸை சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும், இல்ல புக் வைஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் என்ன மாதிரியான புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுவும் என்னென்ன மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கோ அந்த மெட்டீரியல், ஸ்கூல் சமச்சீர் புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். நம்மளுடைய புத்தகமும் உங்களுக்கு பாயிண்ட் மாதிரிலாம் இருக்காது, ஸ்கூல் புக் எப்படி இருக்கோ அதே போல இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் என்னால் கலெக்ட் பண்ண முடியல சார், எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க நம்மளுடைய அதியமான் புக்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வெற்றி பேட்ச் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெற்றி பேட்சோட சேர்ந்து புக்ஸும் சேர்த்து நம்ம ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா புக்ஸ் தனியாக வாங்கும் போது எப்படி இருந்தாலும் நீங்க எக்ஸாம் படிக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் தேவைப்படும். ஒருவேளை நீங்க வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் எப்படியும் நாங்களும் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி படிக்க சொல்ல போறோம். எப்படி இருந்தாலும் ரெண்டு இருந்தால் தான் நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ்ல உங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான புக்ஸ் வரும் அப்படின்றத புதுசா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், நமக்கு என்ன டைம் இருக்கு, நம்மளால படிச்சு முடிக்க முடியுமான்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏற்கனவே வெற்றி பேட்ச் இன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், நமக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டா இப்ப படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இன்னும் ஒரு 3 மாசமோ இல்ல நோட்டிபிகேஷன் நவம்பர்ல வரும்போதோ படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். நீங்க குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா, குரூப் 2 குரூப் 3 படிக்கிறீங்க, அடுத்த பிளானர்ல வரக்கூடிய எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டைம் எடுக்கலாம். பட் குரூப் 4 நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் போஸ்டிங் போயிடலாம். மற்ற எக்ஸாம் எழுதும்போது நமக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும், அது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். சரியா? சோ நமக்கு இருக்கக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப மே, நம்ம ஜூன்ல நிக்கிறோம். சரியா? சோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 6 to 7 மந்த் தான் நீங்க சாலிடா ப்ராப்பரா யூஸ் பண்ணும். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், வீட்ல இருந்தே படிக்கிறீங்க, கோச்சிங் கிளாஸஸ் போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இல்ல வீட்ல இருந்தே படிக்கிறதுனால சென்டருக்கு போக முடியும் அப்படின்னா கையில கண்டிப்பா ஒரு மெட்டீரியல் இருக்கணும். அதே போல கைட் பண்றதுக்கு நீங்க யூடியூப் ஃபாலோ பண்ணியும் படிக்கலாம். இல்ல வீடியோஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூடியூப் இல்லாம தனியா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக சொல்றோம்னா யூடியூப்ன்றது நம்ம ஷார்ட்ஸ் பார்ப்போம், பாட்டு கேட்போம், எல்லாமே டைவர்ட் ஆயிடுவோம். அது இல்லாம யூடியூப்லயே ஆட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைவர்ட் ஆகாம படிக்கிறதுக்கு நீங்க ப்ராப்பரா ஒரு இடத்துல உட்காந்து உங்க படிக்கிறதுக்கு உங்க ரூம்லயே இருந்தாலும் சரி, உங்க ரூம்ல நான் இந்த நேரத்துல இந்த நேரம் வரையும் படிக்க போறேன், அடுத்து எனக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் 6 மாசம் டைம் இருக்கு, ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் படிக்க போறேன், 6 மணி நேரம் படிக்க போறேன் அப்படின்னு திட்டமிட்டுக்கோங்க. சரிங்களா? சோ அந்த பிளான் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்னா என்னென்ன புக்ஸ் முதல்ல ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி பேட்ச்ல உங்களுக்கு கோர்ஸோட சேர்த்து புக்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். வெற்றி பேட்ச்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம், அதே போல டெய்லி பிளான், வீக்லி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு புக்ஸோட சேர்த்து நான் பிரைஸ் வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு என்னென்ன புக் வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். சரிங்களா சார்? புக்ஸ் வந்து 12, 15 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதே போல 17 சொல்றீங்க. ஸோ எவ்வளவு புக்ஸ் வரும், என்னென்ன மாதிரியான புக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தமிழ்ல 4 புக் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த தமிழ்ல 4 புக் அப்படின்றது வால்யூம் 1, இந்த மாதிரி வால்யூம் 1 வரும். இது 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரலையும் உங்களுக்கு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே இருக்கும். சரிங்களா? நம்ம என்னென்ன எக்ஸாம் படிக்குமோ அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? 6ல இருந்து 8 வரையும் ஒரே புக்கா தொகுத்து இருக்கும். சரிங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது, தேவையில்லாத கண்டென்ட் இருக்காது. நம்ம எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ அந்த மாதிரியான புக்ஸா இருக்கும். சரிங்களா? அதே போல 9th 10th வால்யூம் 2 அப்படின்னு ஒரு புக் இருக்கும். சரிங்களா? தமிழுக்கே நான் சொல்றேன், முன்ன பார்த்தது 6ல இருந்து 8 வரையும், இது 9th 10th வால்யூம் 2 அப்படின்னு இருக்கும். இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க அட்ட டு அட்ட படிக்க போறோம். இதெல்லாம் அட்ட டு அட்ட நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதே போல வால்யூம் 3 அப்படின்றது வெறுமனே பொது தமிழ் மட்டும் இல்ல, 11ஆம் வகுப்பு பொது தமிழ், சிறப்பு தமிழ், அப்புறம் 12ஆம் வகுப்பு பொது தமிழ், சிறப்பு தமிழ், மொத்தமா 4 புக்கு சேர்ந்து ஒரு புக்கா ரெடி பண்ணியிருப்போம். சோ இந்த புக் வந்து வால்யூம் 3 இருக்கும். இது இல்லாம நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல்வெளி இருக்கும். இந்த 4 புக்கு தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த 4 புக் இல்லாம சோசியல் 5 புக். அது என்னென்ன புக் வரும் சார்? ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏற்கனவே புக் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சோ என்ன மாதிரி இருக்குங்க பாருங்க. இது வந்து ஹிஸ்டரி. சரிங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணும், பின்னாடி சிலபஸ் கொடுப்போம். சோ சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருப்போம். டாபிக் வைஸ் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருப்போம். உங்களுக்கு புக்கோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். நீங்க டெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா புக்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் வேணா வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க கேட்டு பார்க்கலாம், என்ன மாதிரியான புக்ஸ் இருக்குன்னு நான் பார்த்துட்டு வாங்குறேன் சார், நேர்ல வந்து கூட நீங்க பார்த்துட்டு வாங்கலாம். சரிங்களா? சோ புக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா புக்குமே இருக்கும். ஓகே, தமிழ்னா தமிழ் அதே போல தான் இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்காது. அது நம்ம எக்ஸாம் டைம்ல பிடிஎஃப் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து ஐஎன்எம் புக்.
இந்திய தேசிய இருக்கும். இது தமிழ் மீடியம்லயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. சோசியல் புக்ஸ் எல்லாமே யூனிட் 8, 9 தவிர மீதி எல்லாமே சோசியல் புக்ஸும் சயின்ஸ் புக்கும் இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்திய ஆட்சியல் பாலிட்டி சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிலபஸ் என்னென்ன தேவை, என்ன ஆர்டர்ல படிக்கணும், பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் என்ன ஆர்டர்ல படிச்சா உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே போல இந்திய பொருளாதாரம் சரிங்களா, எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஜாகிரபி சரிங்களா. இது சோசியல்ல சொன்ன இந்த 5 புக்ஸ் இங்க போட்டிருக்கேன் இல்லையா. சோசியல்ல 5 புக்ஸ்ன்றது இந்த 5 புக். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 4 புக் வந்து தமிழ்ல 4 புக் சரிங்களா. அப்புறம் சோசியல்ல 5 புக். ஸோ இதெல்லாம் நீங்க வெறுமனே பிரிண்ட் அவுட் போட்டாவே ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும் சரிங்களா. அதையும் தாண்டி உங்களுக்கு புக்ஸா பிரிண்டட், இது ஜெராக்ஸ் மெட்டீரியல்ல பிரிண்டட் புக்ஸ் சரிங்களா. அப்புறம் யூனிட் 8ல 2 வால்யூம், வால்யூம் 1 வால்யூம் 2. சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். இது வால்யூம் 2 சரிங்களா. ஸோ சிலபஸ்க்கு படிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த 2 புக் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு யூனிட் 8ல 2 புக் சொல்லியிருக்குன்னா இந்த 2 புக் சரியா. யூனிட் 8ல 2 புக் போட்டிருக்கு இல்லையா, இது சரியா. அப்புறம் யூனிட் 9ன்றது இந்த புக் சரிங்களா. அப்புறம் சயின்ஸ்ல 3 புக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி சரிங்களா, அப்புறம் பயாலஜி. இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்க என்ன எக்ஸாம் படிக்கணுமோ அந்த மாதிரி இண்டெக்ஸே அரேஞ்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இந்த 12 புக் நான் சொன்ன சோசியல் 5 புக், சயின்ஸ்ல 3 புக், இது எல்லாமே சேர்ந்து 5900 வித் கோர்ஸோட சொல்றேன். இந்த கோர்ஸ் தனியா நான் வீடியோ கிளாஸஸ் மட்டும் போதும் சார் அப்படின்னா 3800க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும், டெஸ்ட் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. சார் எனக்கு பிரிண்டடா புக் வேணும், இதுல ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவாங்க சரிங்களா. பிடிஎஃப் இதுல வரும், பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்டா ஏற்கனவே வேற புக் இருக்கு அப்படின்றவங்களுக்கு சரிங்களா. எனக்கு புக்கே இல்லை சார், படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கையில வேணும் அப்படின்றவங்க இந்த ஃபீஸ்லயே நீங்க என்ன பண்ணலாம், மெட்டீரியலோட ஜாயின் பண்ணிக்கலாம். 5900 12 புக்ஸ் வந்துடும், 12 புக்கு சரிங்களா. யோசிச்சு பாருங்க சரிங்களா. நீங்க ஒரு புக்கு 300 ரூபா 350 ரூபான்னு போறீங்கன்னா 12 புக்கோட காஸ்டே அதிகம் சரிங்களா. பட் நீங்க எப்படி இருந்தாலும் படிக்கணும், படிச்சாதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து 15 புக்ஸ், தமிழ்ல 4 புக்கு, சோசியல் 5 புக்கு, அப்புறம் சயின்ஸ்ல நான் சொன்னாலே அந்த 3 புக். இது இல்லாம யூனிட் 8, 9 சரியா. எனக்கு ஒரு வேளை இந்த 12 புக்ஸ்ல சயின்ஸ் வேண்டாம் சார், எனக்கு யூனிட் 8, 9 வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அப்படி வேணா வேணும்ன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. 12 புக்ஸ்ல எனக்கு சயின்ஸ் நான் கடைசியில் வாங்கிக்கிறேன், யூனிட் 8, 9 இப்போ வேண்டும், இல்லை எனக்கு சயின்ஸ் வேணும்னாலும் சயின்ஸ் வாங்கிக்கோங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க இதுக்கே போய்க்கலாம் சரிங்களா. அமௌண்ட் இல்லைன்றவங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அதாவது 5900 சரிங்களா. அடுத்து இந்த ஆஃபர்ஸ் வந்து எப்போ வரையும் இருக்கும் அப்படின்னா யூனிட் 8, 9 புக்கும் அதே போல சோசியல் இருக்கக்கூடிய புக்ஸும் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அது இருக்கிற வரையும் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்கும். சார் நான் புக்ஸ் மட்டும் வாங்குறேன் சார், எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% ஆஃபர் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதாவது நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வரையுமே உங்களுக்கு இது இருக்கும். அதாவது நான் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணல சார், புக்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நம்மளுடைய புக்கோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 10% எல்லா புக்குக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுவும் ஸ்டாக் இருக்கிற வரையும் பெரும்பாலும் உங்களுக்கு 12th வரையும் இருக்கும், பட் 10th வரையும் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து நீங்க கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. இப்ப எனக்கு படிக்கிறதுக்கு இந்த புக்ஸ் இருந்தா போதுமா சார்? தாராளமா போதும். இந்த புக்ஸை மட்டும் படிச்சா என்னால கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமா? தாராளமா ரீச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல நம்ம 6ல இருந்து 12 வரையுமே கொடுத்துட்டோம். தமிழை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கு. அப்புறம் சோசியல்லையும் 6ல இருந்து 12 வரையும் கொடுத்துருப்போம் சரிங்களா. சோ இதுலயும் நீங்க 80+ புக் படிச்சா போதும். அப்புறம் நம்ம வீடியோ கிளாஸஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லுவோம், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் சொல்லுவோம். சோ தாராளமா தமிழ்ல 95 போட முடியும். நீங்க சோசியலுக்கு இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் क्वेश्चन பேப்பர் அந்த ட்ரெண்ட்ல நீங்க படிக்கணும். ஆனா புக்ல இருக்கிற கண்டென்ட் தான் வெவ்வேற மாதிரி கேக்குறாங்க சரிங்களா. கூற்று காரணம் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கு. சோ புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தாராளமா அதுலயும் क्वेश्चंस வந்து நீங்க அடிக்க முடியும். சோ அதே போல மேக்ஸ் மட்டும் இப்ப நம்ம கிட்ட புக் இல்ல, புக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இததான் ரொம்ப நாளா சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க சரிங்களா. சோ நிறைய ஒர்க் இருக்கனால அதை அப்டேட் பண்ணி முடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம பிரிண்ட் பண்றதுக்கும் இப்ப காஸ்ட் அதிகமா இருக்கு, அதனால இன்னும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. இந்த கோர்ஸ் ஒரு 1 மந்த்க்குள்ள ரெடி பண்ணி கொடுக்குறோம். சோ இது எல்லாமே சேர்ந்து நான் சொன்ன பிரைஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. சோ இந்த பட்ஜெட்குள்ள எல்லா புக்கும் பிளஸ் கோர்ஸும் பிளஸ் டெஸ்ட்டும் வருது அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத அந்த வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஃப்ரெஷ்ஷரா யாராவது இருக்கீங்க, நான் இப்பதான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ புக்கு டோட்டலா நீங்க எடுத்து வச்சுனாவே பாருங்க, நான் வேணா எடுத்து ஷோ பண்றேன் உங்களுக்கு.
சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ் தான். இன்னும் சயின்ஸும் யூனிட் 8, 9 வைக்கல. ஸோ இவ்வளவு புக்ஸ் இருக்கும். சரிங்களா? இது இல்லாம இவ்வளவு புக் இருக்கும். சரிங்களா? இது வந்து 15 புக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 15 புக்ஸ். இது இல்லாம நான் உங்களுக்கு 2 புக் சொன்னேன் இல்லையா, 17 புக்குன்னு சொல்றோம் சார் அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். தனியா வேணும்னாலும் இது 2 நீங்க வாங்கிக்கலாம். இது பொதுத்தமிழுக்கு மட்டுமே முந்தைய ஆண்டுகள் நடைபெற்ற கிட்டத்தட்ட 41 எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் டபுள் கலர்ல இருக்கும். சரிங்களா? கலர்ல இருக்கும், டபுள் கலர்ல இருக்கும். இது தகுதி தேர்வுக்கு மட்டும். பிசி எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். பட் 2 சேர்ந்து தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது 2 சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து 17 புக்ஸ்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்ம்ல கொடுத்துருப்போம். சரிங்களா? இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 500 வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த புக்ஸும் 17 புக்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிடெட் டைம் மட்டும் தான் இருக்கும். ஓகே, வெற்றி பேட்ச்ல நான் இன்னும் பார்க்கல சார் அப்படின்னா வெற்றி பேட்ச் பத்தி வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலர் சார் இதுல என்னென்ன வரும், எனக்கு வீடியோஸ் மட்டும்தான் தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்துக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம். அது எப்படி வரும்னா ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு பிளான் கொடுத்துருவோம். அந்த சண்டே பிளானை பேஸ் பண்ணி அந்த வீக் ஃபுல்லா வீடியோஸ் நீங்க பாப்பீங்க. அந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது அதியமான் டீமோட ஆப்ல நீங்க எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் லேப்டாப் வச்சிருந்தா அதுலயும் நீங்க எழுதலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட போகக்கூடிய ஒரு பேட்ச் தான் வெற்றி பேட்ச். சரிங்களா? சார் நான் ஏற்கனவே வந்து மற்ற பேட்ச்ல இருக்கேன், ப்ரீவியஸா ஏதாவது பேட்ச்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ண தேவையில்லை. வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண வேண்டாம். இல்ல நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன், 1 இயர்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணா மறுபடியும் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ஃபீஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது குரூப் 4 மட்டுமா சார் யூஸ் ஆகும் அப்படின்னா குரூப் 2, 2A நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ நோ ப்ராப்ளம். அதே போல இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாகவும் கொடுத்துரும். அது இல்லாம எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் வரும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். வெறுமனே நீங்களே பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு இல்லாம ப்ராப்பரா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். அது இல்லாம எக்ஸாம் டைம்ல கம்ப்ளீட்டா நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணுவோம். நம்ம யூடியூப்ல பார்க்கக்கூடிய ரிவிஷன்ஸ் இல்லாம நிறைய ரிவிஷன்ஸ் இதுலயும் இருக்கும். சரிங்களா? சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 hours கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? சோ இவ்வளவு கிளாஸஸ். அதே போல டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட்டும் இருக்கும், கம்ப்ளீட் டெஸ்ட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட 25,000 வினாக்கள் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 700 வீடியோஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 மணி நேரத்துக்கான வீடியோஸ். இதை மட்டும் படிச்சுனா போதும். சரிங்களா? ஸோ ப்ராப்பரா ஒரு 3 to 4 months ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 5 to 6 மணி நேரம் நான் படிக்கிறேன் சார் சாலிடா அப்படின்னா இத்தனை நாட்களை முடிச்சிட முடியும். நான் மீடியம் லெவல்னா 6 to 7 months நான் சொன்னேன். 6 மாசம் ப்ராப்பரா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனா எந்த இடங்கள்லயும் எந்த இடர்பாடும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரணும். இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு சவாலா இருக்கும். படிக்கிறதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருவாங்க. சரிங்களா? ஆனா தொடர்ச்சியா எக்ஸாம் வரவரையும் என்னால முடிக்க முடியுதா, அது சரியா நான் படிச்சுட்டு வரேனா, எல்லா டெஸ்ட்லயும் அதே பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுக்குறேன்னா 80, 85, 90, 95 இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, கீழே 70, 60 வராம நான் இருக்கிறேனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நம்ம நம்பருக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 12th அப்புறம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஆஃபர் நான் பண்ணித்தர சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர்லயே முடிஞ்ச வரையும் என்ரோல் பண்ணிக்கோங்க. 12th வரையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோர்ஸும் அன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? வெற்றி பேட்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 12th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரையும் இந்த ஆஃபர்ஸ் 15 புக்கா இருந்தாலும் சரி, இல்ல 12 புக்கா இருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ் மட்டும். சரிங்களா? சோ எதுவா இருந்தாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது இல்லாம வீக்கெண்ட் பேட்சஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ வீக்கெண்ட் பேட்சஸ் வந்து வரக்கூடிய 17 இருந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்றோம். வரக்கூடிய 17ஆம் தேதி இருந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி தருமபுரியில வீக்கெண்ட் பேட்சஸ் காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரையும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது 1:30 ஸ்டார்ட் பண்ணா 4:30 உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 hours வந்து கிளாஸஸ் அங்க போயிட்டு இருக்கு வீக்கெண்ட்ல. சரிங்களா? சோ இந்த கிளாஸஸ்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கும். தருமபுரி நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா போய் கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா வரக்கூடிய சாட்டர்டே சண்டே கூட அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பே பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் அட்டெண்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்றேன். சரிங்களா? ஃபீஸ் பே பண்ணாமே நீங்க சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். சரிங்களா? சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல கோயம்புத்தூருக்கான நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வரக்கூடிய 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ ப்ரோக்ராம் வேணும்ன்றவங்க இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரிங்களா?
ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புக்ஸ் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கொரியருமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும், ப்ரொஃபஷனல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆசிர்வாதம். நன்றி, வணக்கம்.